தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிவடைந்து இருக்கின்றது. இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ளே இந்த ஊழல் என்றது வெறுமனே பொருளாதார ரீதியான ஊழல் மட்டுமல்ல, நிர்வாகத்துல ஒரு பொறுப்பில்லாத வகையிலே அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய காரியங்களை தடுத்து நிப்பாட்டுறதும் அல்லது அந்த காரியங்கள் பிழையான வழியில நடத்துவதற்கு செயல்படுவதும் நிர்வாக ஊழல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். அந்த வகையில இலங்கை தீவை பொறுத்தவரையில இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த தாக்குதல் நடைபெற்று இதுவரைக்கும் எந்த விதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில விசாரணைகள் எதுவும் நடக்கவில்லை. தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு இனவழிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாகவும் எந்த விதத்திலேயும் விசாரணை நடக்கவில்லை. விசாரணை நடக்காதென்ற ஒரு கருத்தை தான் அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கைக்குள்ளே வலியுறுத்தி வருகின்றது. அவ்வகையான ஒரு பின்னணியில இன்றைக்கு பாதுகாப்பு துணை அமைச்சராக இராணுவத்திலேய ஒரு முக்கிய அதிகாரி இருக்கிறார். அவர் இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது கிழக்கு மாகாணத்துடைய பொறுப்பதிகாரியாக இருந்தவர். அந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும், 2 போலீஸ் நபர்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பாயிண்ட்ல வச்சு கொலை செய்திருந்தவர்கள். அந்த சம்பவத்தை சரியாக விசாரித்து கண்டறிஞ்சிருந்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பவமே தடுத்து நிப்பாட்டிருக்கலாம். அந்த சம்பவம் நடந்த இடத்துல பொறுப்பதிகாரியாக இருந்த தளபதி தான் இன்றைக்கு துணை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகள் மீது அந்த குற்றச்சாட்டை செய்தது இந்த அதிகாரியுடைய இணக்கப்பாடு இல்லாமல் நடந்திருக்க முடியாது. அந்த அதிகாரி இன்றைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிற இடத்துல அந்த விசாரணை சரியாக நடக்குமென்றது ஒரு கேள்விக்குறியானது.